ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மனாஸ் vlog. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரமாக ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, முழுமுதற் கடவுள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம ஒரு விலாக் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விலாக் எடுத்துகிட்டு இருந்தேங்க. இந்த விலாகுமே பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நவராத்திரி விலாக்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. இன்னொரு 10 days வெயிட் பண்ணால் தீபாவளி விலாக்லாம் போட்டுருவாங்க. சரி நம்ம இதை போடலாமா வேணாமான்னு யோசித்தேன். இட்ஸ் ஓகே, நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விலாக் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாளானாலும் பரவாயில்ல, நம்ம எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி நான் போடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இனிமேல் நம்ம சேனலில் எவ்ரி வீக் ஒரு லாங் வீடியோ நான் கண்டிப்பாக போடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோ எப்பவும் போல் வரும். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எப்படியெல்லாம் கொண்டாடினோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கூடவே ஒரு ரெசிபியும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஈவினிங் போல் தான் சாமி கும்பிட்ற மாதிரி பிளான். ஸோ காலையிலேயே நான் சுண்டல் ஊற வச்சிட்டேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே 11 மணி போல் ஆயிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா மணிக்கொழுக்கட்டைக்கு தேவையான பருப்பு, அரிசி இதெல்லாம் நான் ஊற வச்சுட்டேன். இனிப்பு தேங்காய் பூரணம் பண்ணி இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஜீவன் மோதகம் வேணும்னு கேட்டான். சரி அதை அப்படியே மோதகமாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. மோதகம் செஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆச்சுங்க. முன்னாடியெல்லாம் செய்யும்போது சும்மா மாவு பிசைஞ்சு அது தட்டையாக தட்டி உள்ள பூரணை வச்சு கோன் மாதிரி செஞ்சு நம்ம வைப்போம். இந்த தடவை மோல்டு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோவில் நான் ஒரு மோதகம் மோல்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைமாக மோல்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லைங்களா, எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா பேர் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்காக ஒரு 10 வெரைட்டி 15 வெரைட்டியெல்லாம் செஞ்சு படைக்கிறாங்கங்க. பார்த்தாவே ரொம்ப ஆசையாக இருக்கும், இன்ஸ்பைரிங்காக கூட இருக்குது. ஆனால் நம்ம அவ்வளோ செய்கிறோம் சாமிக்காக. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. அது சாப்பிடாமல் அது திருப்பியும் மிச்சம் ஆச்சு, வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 5 வெரைட்டி மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மோதகத்துக்கு தேங்காய் சர்க்கரை போட்டு பூரணம் பண்ணேங்க. கூட பாயாசம் வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பூரணம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு. அதனால் பாயாசத்தை நான் கட் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை ஒரு தட்டத்தில் அப்படியே நல்லா தட்டி விட்டுட்டு கத்தியில் அப்படியே பீஸ் போட்டு நான் ஃபேன் கடியில் வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் அது தேங்காய் பருப்பி மாதிரி இருந்தது. சரி நம்ம அதை ஒரு வெரைட்டியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிட்டேன். அடுத்து மணி கொழுக்கட்டைக்கு தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த ரெண்டுமே சேர்ந்து 3/4 டம்ளர் வர மாதிரி பாதி போட்டுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசியையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, பெருங்காயம், நம்மளுக்கு தேவையான வரமிளகா இதெல்லாமே போட்டு ஒரு கிள்ளு பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மோதகம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுருந்தேங்க. அது வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ பருப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இட்லி தட்டில் நம்ம அப்படியே கிள்ளி வச்சுக்கலாம். கிள்ளி வச்ச பருப்பை இட்லி குக்கரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ புழுங்கல் அரிசியும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இட்லி மாவு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மாவை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த மாவை அந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இந்த அரிசி மாவுக்கு ஆக்சுவலாக புழுங்கல் அரிசி தாங்க செட் ஆகும். ஆக்சுவலாக பச்சரிசியெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரி வராது. அதனால் புழுங்கல் அரிசியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
மாவு நல்லா வதங்கி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வருங்க. அது வரையிலும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த உருட்டி வச்ச பால்ஸையும் நம்ம இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி குக்கரில் வச்ச பருப்பும் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வெந்து வந்துருச்சுங்க. அதை அடுப்புலேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சுட்டு அது நல்லா உலர்த்தி விட்டுடலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறின இந்த பருப்பை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது பூவாட்ட வரும், அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பருப்பு அப்படியே தொட்டு பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அரிசி மாவில் பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த தாளிக்க போடுற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த மணிக்குழுக்கட்டை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடிப்படும் போது நறுக்குன்னு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தாளித்தது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு பால்ஸ் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். அதையும் நம்ம இதில் போட்டுட்டு அடுத்தது நம்ம பூவாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க. இந்த இடத்துல தான் நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணேங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பால்ஸ் இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்கணும்னு சொல்லிட்டு, அது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கல. ஆக்சுவலி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் அவசரமாக வேலை செஞ்சிட்ருந்தேன். அந்த பருப்பு அந்த பூவாக இருக்கிறது ரெடி ஆயிடுச்சு. அந்த பால்ஸ் நான் வேக வச்சுட்டேன்னு நான் பாட்டுக்கு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு தாளிச்சிட்டேன். கிளறி விடும்போது தான் அடடா நம்ம அது வேகவே வைக்காமல் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதிலிருந்து அந்த பால்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு திருப்பி எடுத்து நான் கலந்தேன். ஆக்சுவலி மணிக்குழுக்கட்டை ப்ராசஸ் இவ்வளோதாங்க. அந்த பருப்பு பால்ஸ்லாம் கலந்து விட்டுட்டா அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. எங்களுக்கு மண் பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிட்ற பழக்கம் இல்லைங்க. என்கிட்ட வெள்ளி விநாயகர் இருக்கார், அவர் எடுத்து வச்சு தான் நாங்கள் கும்பிட்டோம். விநாயகருக்கு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா, மணிக்கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல் வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காய் பருப்பி, அப்புறம் அவல், பொட்டுக்கடலை, சர்க்கரையெல்லாம் கலந்து வச்சுருக்கோம். வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் நைட் ஷோ கோட் மூவி புக் பண்ணியிருந்தோம். நைட் அதுக்காக தான் போயிருந்தோங்க. இப்படி தான் இன்றைக்கி எங்களோட விநாயகர் சதுர்த்தி டே இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வேறு ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரலும் டாட்டா, பை பை, டேக் கேர்.